ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதேவி மெட்டல்ஸ். நான் உங்கள் தேவி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இயர் அண்ட் சேல் தான், கிளியரன்ஸ் சேலு. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ப்ரைஸை விட கம்மி ப்ரைஸ்க்கு தான் இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க இதிலேருந்து. ஸோ எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, காம்போவில் இருந்து அண்டு நம்பர் ஆஃப் பீசஸ் நிறையா இருந்து சிங்கிள் பீசஸ் அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே கிளியரன்ஸ் சேலில் போட்டிருக்கேன். ஸோ அது பேர் தான் கிளியரன்ஸ் சேல். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், திட்டாதீங்க. அண்ட் நம்ம ஸ்ரீதேவி மெட்டல்ஸில் நீங்கள் வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்டுமே ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. என்னடா ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிறாளேன்னு பார்க்காதீங்க. கேஷ் ஆன் டெலிவரி டோட்டலி கேன்சல் பண்ணிட்டேன் ஃப்ரம் நவம்பர் எண்டோட கேஷ் ஆன் டெலிவரி முடிஞ்சிச்சு ஸ்ரீதேவி மெட்டலில். இனிமேல் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரியர் சைடில் வந்து ரொம்பவே இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. பார்சல் வந்து அட்டெம்ப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் வந்து 3 அட்டெம்ப்ட் பண்ணதான் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறாங்க. அண்டு அதுக்கான சார்ஜஸ் நான் கஸ்டமர் கிட்ட கலெக்ட் பண்ணுறேன். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நிறைய பேர் நம்ப மாட்றாங்க நம்மளை. எப்படி சொல்கிறது, என்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு என்னோடய கேரக்டர் அண்ட் என்னோடய லாயல்ட்டி தெரியும். பட் என்கிட்ட நியூவாக வாங்குறவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி சிஸ்டர், அட்டெம்ப்டே பண்ணாமல் எப்படி வந்து கொரியர் சார்ஜஸ் மட்டும் உங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் எக்ஸாக்ட்லி தட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ரெகுலராக கொரியர்ஸ் சென்ட் பண்ணுறவங்களுக்கு அண்ட் ரெகுலராக கொரியர்ஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இந்த இஷ்யூ கொரியர் சைடில் பண்ணுறாங்கன்றது நல்லாவே தெரியும். ஈவன் ஒரு சிங்கிள் மெசேஜ் கூட கஸ்டமர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது கிடையாது. பட் 3 அட்டம் பண்ணோம், பட் கன்சல்டி நாட் அவைலபிள். தட் மீன் கொரியரை நாங்கள் வந்து 3 வாட்டி கொண்டு போய் கொடுக்க ட்ரை பண்ணோம். பட் அவங்கள ரீச் பண்ண முடியல, கால் பண்ணால் எடுக்கலை. அண்டு அந்த கன்சர்ன் பிளேஸில் வந்து யாருமே அவைலபிள் இல்லை, கஸ்டமர் அவைலபிள் இல்லை. இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி எனக்கு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அனுப்புகிற பார்சல் வேறு எங்கேயோ போகுது. பட் அது கூட வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் கூட அது நடக்கும் சம்டைம்ஸ். பட் என்னன்னா, கேஷ் ஆன் டெலிவரியில் நம்ம பே பண்ணுற அந்த சார்ஜ் இருக்குல்ல, அது வந்து டபுள் இல்லாமல் ட்ரிப்பிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 150 ருபீஸ் பே பண்ணுறோம், சென்னை டு சென்னை 50 or 60 பே பண்ணுறோன்ற பட்சத்தில், அதுவே ஆன்லைன் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்ததுன்ற பட்சத்தில் 180 மினிமம் சார்ஜே, 160 to 180 மினிமம் சார்ஜே வந்துடுது. ஸோ அந்த சார்ஜஸ் பே பண்ணி நம்மக்கிட்ட அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆஃப்டர் தட் அவங்க அட்டம் பண்ணலைன்ற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் நம்மக்கிட்ட தான் அந்த சார்ஜஸை கேட்பாங்க. மறுபடியும் நான் அந்த பார்சலில் போட்டு வர்றதுக்கு நம்மளோட ப்ராஃபிட்டே பார்த்திங்கன்னா 120 to 130 தான் இருக்கும் ஒரு செயினில். ஸோ அந்த பட்சத்தில் நான் எப்படி அந்த 180 எஃபோர்ட் பண்ண முடியும்? நான் 10 செயின் அந்த 180ல் விற்றேன்னா 180 எனக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் 10 செயின் சேல் பண்ணதுக்கான ப்ராஃபிட்டே எனக்கு இல்லாமல் போகுது. அண்ட் டபுள் த ப்ராஃபிட் எனக்கு அப்படியே லெஸ் ஆகுது. இது எனக்கு வேண்டாம். எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, ஸ்ரீதேவி மெட்டல்ஸ் மேலே நம்பிக்கை வச்சு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க எனக்கு ஓகே. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ப்ராடக்ட் தருவீங்களா தரமாட்டிங்களான்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஐம் சாரி, நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸே பண்ண வேண்டாம். இப்படி சொல்கிறது தப்பு தான். பட் இருந்தாலும் பர்ச்சேஸே பண்ணலைனாலும் பரவாயில்ல. பட் இந்த சிஓடி டார்ச்சர்லேருந்து நான் தயவு செஞ்சு வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஸ்ரீதேவியோட என்கொயரி நம்பர் இது தான், 955 ஒரு நம்பர் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரி நான் ஓல்டு வீடியோஸ்லலாம் போட்டிருப்பேன். அது எல்லாமே அந்த நம்பரில் வந்து என்கொயரி பண்ணாதீங்க. லக்கிலி நான் அந்த டைமில் அந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும், அதர்வைஸ் ரிப்ளை கிடைக்காது. பேமெண்ட் பண்ணுறதுக்கான நம்பர் இந்த நம்பர் இல்லை. அது நீங்கள் எனக்கு ஆர்டரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நான் சொல்லும்போது நீங்கள் பேமெண்ட் போட்டால் போதும். ஸோ அதனால தான் அந்த நம்பர் நான் டைரெக்டாக பிஸ்னஸில் கொண்டு வரல. ஓகே, இன்னையோட கலெக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னையோட கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துடலாம். லாஸ்ட் 2 வீடியோஸோட கிவ்அவே கிஃப்ட்டை நான் கொடுக்கவே இல்லை. ஒன்லி 5 கமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் அதில் யாருன்னு செலக்ட் பண்ணி அந்த கிஃப்ட்டை கொடுக்குறது. ஸோ அதனால் நான் கொடுக்கல கிஃப்ட். ஸோ ஓகே, இந்த வீடியோக்கு மினிமம் 50 கமெண்ட்ஸ், அட்லீஸ்ட் 25 கமெண்ட்ஸ் ஆச்சு வந்துச்சு அப்படின்னா இந்த கிவ்அவே கிஃப்ட்டு ஒருத்தருக்கு நான் கொடுக்குறதா இருக்கேன். எதனால் இந்தளவுக்கு பெரிய டாலர் செயின் நான் கிவ்அவே கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட இந்த டாலர் வந்து எனக்கு கைக்கு வந்து ஒரு 6 to 7 months ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து நான் இதுக்கு மேலே யாருக்கும் சேல் பண்ண மாட்டேன். அதனால் ஆக்சுவலி இதை மாதிரி சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் ஓகே, நான் உங்ககிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? நீங்கள் என்கிட்ட வாங்குறீங்க, நான் உங்களுக்கு விற்கிறேன். அண்ட் நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். ஸோ அதனால் வந்து இதை உங்ககிட்ட சொல்கிறதுல ஒன்றும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன்.
இதுக்கு மேலே இதை வந்து நான் யாருக்கும் சேல் பண்ண மாட்டேன். ஏன்னா வாங்கி அவங்களுக்கு சீக்கிரமாக பாலிஷ் போயிடும். ஸோ அதனால் பாலிஷ் போயிட்டா, ஒரு வேளை போயிட்டா அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு வரும். ஸோ அதனால் இதை யாருக்கும் நான் சேல் பண்ண மாட்டேன். ஸோ இது யாருக்காச்சும் என் வீட்டு சைட்லேயே யாருக்காச்சும் கொடுப்பேன். பட் இந்த வாட்டி என் கஸ்டமர்ஸ் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாமல் என்னோடய பிஸ்னஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாலர் செயினை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த டாலர் செயினை ஃப்ரீயாக என்கிட்ட இருந்து அவைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நியூ கஸ்டமராக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுக்கு ஹாப்பியாக இருந்தால் ஹாப்பி, இல்லை ஏதாச்சும் ஒன்று நெகட்டிவ் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு வேல்யூபிள் கமெண்ட் கொடுங்க. லைக் நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மினிமம் 25 கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த கிவ்அவே கிஃப்ட்டை வந்து கொடுக்குறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஒரு 5 பேருக்கு என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இயர் அண்ட் சேல் வீடியோ வந்து ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணி அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். 5 பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் அவங்களுக்கு தான் வந்து நான் அதுலேருந்து நான் ஒருத்தரை செலக்ட் பண்ணி இந்த கிவ்அவே கிஃப்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன். இந்த செயின் பார்த்திங்கன்னா 30 இன்ச்சஸ் செயின். ஸோ இது வந்து சேலுக்கு இந்த பீஸ் ஆக்சுவலாக அவைலபிளாக இல்லை. இந்த சேம் டாலர் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் இது சேலுக்கு இப்போ ரெடியாக இல்லை. ஸோ அடுத்து இந்த டாலர் எப்போ ரீஸ்டாக் பண்ணுறனோ அப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த டாலரை, இதே மாதிரி டாலரோட ரேட்டும் சேர்த்து. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியரன்ஸ் சேல் தான். சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இது எல்லாமே. ஸோ வேணுன்றவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் கூடவே ப்ரைஸும் மென்ஷன் பண்ணிடுறேன். அந்த ப்ரைஸு, ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே ஃப்ரீ தான். அப் டு இந்த ஜான்வரி ஃபுல்லுமே வந்து நம்மக்கிட்ட ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் மினிமம் 500 பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஜான்வரி மந்தில் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து நான் கொடுக்கலான் இருக்கேன். ஈவன் தமிழ்நாடாக இருந்தாலும் ஓகே, இல்லை அதர் ஸ்டேட்ஸாக இருந்தாலும் ஓகே, உங்கள் எல்லாருக்குமே நான் ஃப்ரீ ஷிப்பிங். எப்போ பார்த்தாலுமே நிறைய கஸ்டமர்ஸ் என்னை கேட்பீங்க, அது என்ன எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு, அப்போ வெளியிலேருந்து நாங்களாம் உங்கள்கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பெங்களூர் சிட்டிலேருந்து பே பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ உங்களுக்காக இந்த முறை வந்து அப் டு ஜான்வரி மந்த்து ஃபுல்லாக, ஜான்வரி 31 வரையும் என்ன பொருள் வாங்கினாலும் 500க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூட மினிமம் 500லேருந்து ஸ்டார்டிங், நீங்கள் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் நான் ஷிப்பிங் ஃப்ரீ கொடுக்குறேன். ரீசெல்லர்ஸ் மோஸ்ட் வெல்கம். உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஷிப்பிங் நிறையவே யூஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஷிப்பிங் சார்ஜும் சேர்த்து தான் நீங்கள் கஸ்டமருக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ப்ராஃபிட்லேருந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எனக்கு தான் வந்து சேரும்ன்ற மாதிரி சார், மீன்ஸ் என்னோடய கொரியருக்கு தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரியாக ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான். ஸோ அந்த ஃப்ரீ ஷிப்பிங்க்கும் உங்கள் ப்ராஃபிட்டில் ஆட் ஆகும். நான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன். பட் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எப்பவும் போல் இந்த ப்ராடக்டை புக் பண்ணிக்கலாம். நான் கஸ்டமருக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே, என்னோடய ஷிப்பிங் சார்ஜஸில். ஓகே, இப்போ கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டில் ஒன்றா பார்த்துடலான்ட்டு கடன்னு வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டிகை தான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க போகிறது இந்த கலெக்ஷன் தான். 2 பக்கம் வந்து அன்னம் இருக்கிற மாதிரி அட்டிகை இது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்டிகை தான், மல்டி கலர் அட்டிகை. செயின் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேட்டர்னில் வந்திருக்கு. மேலே 2 அன்னம் இருக்குது, அதுக்கு மேட்சாக கீழே வந்து 2 அன்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 425 ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 425 ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ இது வேணுன்றவங்க சட்டுன்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட்
நெக்ஸ்ட் அட்டிகை பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன். இது ரொம்ப என்ன சொல்றது, ஃபாஸ்ட் மூவிங். அதுவும் இந்த கலர் இருக்குல்ல, இந்த கிரீன் பெண்டன்ட் வித் இந்த பிங்க் பெண்டன்ட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஃபாஸ்ட் மூவிங். ஏன்னா, இது எல்லா சாரீக்குமே மேட்ச் ஆகும். எல்லா சாரீக்கும் இந்த கலர் மேட்ச் ஆகுன்றதுனால, எனக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் குடுங்க. ஏன்னா, இந்த ரெட் வித் ரெட் வாங்குனா, அந்த சாரீ வந்து ரெட்டா இருந்தா தான் அதுக்கு மேட்ச் ஆகும். அண்ட் க்ரீன் வித் க்ரீன் வாங்குனா, க்ரீன் சாரீக்கு தான் மேட்ச் ஆகும். ஸோ, இந்த வந்து நெறைய சாரீக்கு இத கட்டலாம். இந்த நெறைய சாரீக்கு வந்து இந்த அட்டிகை போடலாம். இப்போலாம் வந்து வயசானவங்க தான் அட்டிகை போடுறணும்லாம் இல்ல. நெறைய பேர் வாங்குறாங்க. சின்ன பசங்க கூட அட்டிகை விரும்பி வாங்குறாங்க. ஸோ, இதில வந்து கீழ வந்து இந்த டிசைன். இது ரொம்ப ஃபேமஸ் டிசைன் தான்ல. ஸோ, இது ரெடி பீஸ் அவைலபிள். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 399. ஸோ, 399 ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ, ரெடி பீஸ் அவைலபிள். புக் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாங்காய் டைப் அட்டிகை. இது வந்து ஃபுல் ஒயிட்டு. இது ஆக்சுவலாக 2 பீஸ் தான் அவைலபிள் இருக்குது. இது ஒன்று, இன்னும் 1 பீஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாங்காய் அட்டிகை வந்து 2மே ஃபுல் ஒயிட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. இது வந்து அந்த 2 அட்டிகையை விட இந்த செயினோட திக்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். தட் மீன் கொஞ்சம் பிரெத் அதிகமாக இருக்கும். ஸோ, இதுலேயுமே கீழே அந்த ஹேங்கிங் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ, எந்த ஒரு உருவமும் கிடையாது. மெயின் அதுதான். நிறைய பேர் கேட்குறது அப்படி தான். உருவம் இல்லாமல் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ, எந்த ஒரு உருவமுமே கிடையாது. செயின் வந்து எப்படி இருக்குது, பேக் செயினோட. ஸோ, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 ஃப்ரீ ஷிப்பிங். இந்த ரேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு ஜான்வரி வரையும் தான். டிசம்பர் 31 வரையும் தான் இது எல்லாமே வேலிடு. இந்த ரேட் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தான். இந்த அட்டிகை வந்து இந்த அளவுக்கு பட்டையாக இருக்கிற இந்த மாங்காய் அட்டிகை பார்த்தீங்கன்னா 550க்கு குறைஞ்சு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ, இந்த ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் நெக்லஸ் தான். ஒரு காலேஜ் கேர்ள் பார்த்தீங்கன்னா, என்னோட டேஸ்ட்டை நான் சொல்கிறேன். ஒரு காலேஜ் கேர்ள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் சாரி போட்டு இது போட்டால் சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்டட் போட்டுக்கோங்க. இல்லைன்ற பட்சத்தில் அழகாக ஒரு குட்டி ஜிமிக்கி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பர்பாக இருக்கும். 1 கிராமு அப்படியே கோல்டு தான். கோல்டில் எந்த அளவுக்கு வந்து ஒரு லைட் வெயிட் இருக்குமோ அந்த அளவுக்கு, அண்ட் கோல்டில் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. பாருங்கள், ஃபினிஷிங் அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. நான் நல்லாவே ஜூம் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். ஓகே, வேணுன்றவங்க இதோட ரேட் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. 750 ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ, வேணுன்றவங்க ரேட்டோட புக் பண்ணிக்கோங்க. மினிமம் 5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட பாலிஷ் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ, அதை வச்சு நான் சொல்கிறேன். என்னோடய ஓன் சிஸ்டர் இந்த பாலிஷ் குவாலிட்டி யூஸ் பண்ணுறா. இவங்க இந்த மாதிரி ஜுவல் வாங்கி வந்து யூஸ் பண்ணுறா. ஸோ, அவள் வந்து எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் ஆகுது அவள் வாங்கி. ஸோ, சூப்பர்பாக இருக்கும். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இயர்ரிங் தான். இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு நான் இந்த ஒரு இயர்ரிங் கிஃப்டாக கொடுத்தேன். இந்த திலகம் அட்டிகை இருக்குல்ல, அது கூட இது காம்போவாக வாங்கிக்கலாம். சூப்பர்பாக இருக்கும். அந்த மாதிரி டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கேன் நான் இது. ஸோ, இது வந்து ஒரு ஹாரமோட
இயர்ரிங் தான் இது. ஸோ தனியாகவும் கிடைக்கும். இந்த ஆரம் வந்து ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. இயர்ரிங் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இந்த இயர்ரிங் நான் போட மாட்டேன், ஸோ அதனால் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இயர்ரிங் அப்படியே இருக்குது. ஸோ இது ஒன்று வந்து சிங்கிள் பீஸில் நின்றுச்சு. ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் நான் மென்ஷன் பண்ணுறேன், 399. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 399 ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ வேணுன்றவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. 399 அங்கே இருக்குது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்கொயரி நம்பர் நான் ஆல்ரெடி வீடியோ ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.